பார் சாக்ஷி, மத்தவங்களுக்கு எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட லவர். எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் யாரையும் சீண்டவே மாட்டேன். ஆனா டிஸ்டர்ப் பண்ணாங்க, என்னடா பண்ணுவ? ஏய் கோச்சிக்காத கண்ணு, உனக்காக தானே இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம நீயும் இப்படி கோவப்படுற. இனிமே அம்மா கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்காதடா, ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, இனிமே அப்படி நடக்காது. அப்புறம் நம்ம அவுட்டிங் போறதா டீல் பேசியிருந்தோமே, எப்ப போலாம்? அவுட்டிங்கா? ஐயோ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏய் என்ன விளையாடுற நீ? நீ தானே டீல் ஜெயிச்சா நம்ம அவுட்டிங் போலான்னு சொன்ன. சொன்னேன், ஆனா இப்ப முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். அப்போ என் கூட நீ அவுட்டிங் வரத லைக் பண்ணல? அதுக்கு இல்லடா, வீட்ல தான் அந்த லூசு பையன் இருக்கான்ல, அதான் யோசனையா இருக்கு. அவனை பத்தி நீ ஏன் யோசிக்கிற? நாம என்ன அவன் கண்ட்ரோல்ல இருக்கோம்? டேய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் கண்ட்ரோல் அவன் கிட்ட தான் இருக்கு. டே முழுக்க நீ அவன் கூட ஆபீஸ்ல இருக்க, நைட் ஆனா அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் எங்கேயா போய் தொலைஞ்சாதான் நம்ம அவுட்டிங் போக முடியும். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால எங்கேயுமே போக முடியாது. அப்படியா? அப்ப அவனை எங்கேயாவது வெளியூர் அனுப்பிச்சிட்டா அப்ப நாம போலாம்ல? டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் லூசு பையன் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட அவனு கீ குடுக்கற பொம்மை இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்னா அவன் கேட்பான். டேய், அவன் பாஸ்டா. யாரு அந்த லூசு? எனக்கு பாஸா? எனக்கு சம்பளமும் கொடுக்கணும், நான் ஆர்டர் போட்டா அதையும் செய்யணும். அதுக்கேத்த மாதிரி தான் அவனை நல்லா டியூன் பண்ணி வச்சிருக்கேன். அட பாவி, இது உனக்கே ஓவரா தெரியல? சம்பளமும் கொடுத்து உனக்கு வேலைக்கார மாதிரி அடங்கியும் நடக்கணுமா? நான் சொன்னா அவன் கேட்பாமா? சான்ஸே இல்ல. யார் சொன்னாலும் அவன் வீட்டு விட்டு நகர மாட்டான். ஏதோ ஒரு வாட்டி சொல்றத கேட்டுட்டான், அதுக்காக திரும்ப திரும்ப அப்படியே நடக்குமா? நடந்துட்டா? முடியாதுடா, அவனை உன்னால அனுப்பவே முடியாது. அவனை அனுப்பிட்டா நீ என் டீலுக்கு ஒத்துக்கோல்ல? உன்னால முடியுமாடா? முடியும். அவனை எங்கேயாவது அனுப்பிடலாம் சாக்ஷி, அதுக்கப்புறம் அவுட்டிங் போலாம், ப்ராப்ளமே வராது. என்ன சொல்ற? சரிடா, முதல்ல அவனை அனுப்ப முடியுமான்னு பாரு. ஏங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. முதல்ல ஐயோ அம்மாடா, ஐயோ இப்ப என்ன பண்றது? எனக்கு அவன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிறது சுத்தமா பிடிக்கலங்க. எனக்கு அவனை என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அவனை பார்த்து எரிச்சலா தான் இருக்கு. ஆனா மாப்பிள்ளை தெரிஞ்சவன் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காரு, நம்மளால என்ன பண்ண முடியும்? எங்க மாப்பிள்ளைக்கு தெரிய வேணாமா எதுக்கு கண்டவங்களையெல்லாம் வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்காரு? நாம அவருக்கு பொண்ணு கொடுக்க போறோம், அந்த உரிமையில இங்க தங்கலாம். ஆனா அவன் அப்படியாங்க? வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல அவனை தங்க வச்சதே தப்பு. மாப்பிள்ளையே சொல்லி இருந்தாலும் அவன் இங்க வந்திருக்க கூடாதுங்க. அவனால நம்ம சுதந்திரமே போயிடுச்சு. சரி வந்துட்டான், தங்கிட்டான், அவனை என்ன பண்ணலாங்கற? அவன் இருக்கிறதுனால எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும், அனுப்பியே ஆகணுங்க. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க. அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அப்படி பண்ணி பார்க்கலாமா? பணத்தை காணும், அமௌண்ட்டை திருட்டான்னு துரத்தி விட்டுலாமா? இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் அவனை வெளியே அனுப்ப முடியும். வேற மாதிரினா? அவனோட மொழியே சரியில்லை. சாக்ஷிய தப்பு தப்பா பாக்குறான். அவன் வீட்டுல இருந்தா சாக்ஷிக்கு ஆபத்தாயிடும், எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அப்படி வேணா அவனை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் தோணுது. சரி வா, மாப்பிள்ளைட்ட பேசலாம். பேசலாம் இல்லைங்க, பேசியே ஆகணும். எப்படியாவது அவனை இங்க இருந்து ஒழிச்சு கட்டணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. பக்கெட் எடுத்துட்டு வாங்க. அப்பா சூப்பர் குடும்பம் உங்க குடும்பம். ஒருத்தனை காலி பண்றதுக்கு என்னமா பிளான் போடுறீங்க? ஏய், எங்க அப்பா அம்மா பத்தி தப்பா பேசுன உதப்படுவேன். ஏன் ஏன் பேசக்கூடாது? அவங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை லவ் பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குடி. இப்படி ஒரு அப்பா அம்மா, அவங்களோட ப்ராடக்ட் நீ. கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு தப்பா என் மேல நீ பழிய போட்டு என்ன வெளில அனுப்ப மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஏய், என்ன கொழுப்பா? கொழுப்பில்ல சாக்ஷி, உண்மையாவே எனக்கு பயமா இருக்கு. போதும்டா, என்னமோ எங்க அப்பா அம்மா மட்டும்தான் தப்பு பண்ற மாதிரி பேசுற. நீ மட்டும் என்னவா திருட்டு பையன் தானே? பணத்துக்காக உன்னோட லவ்வரையே இன்னொருத்த வீட்டுக்கு அமிச்சிருக்க. நீ மட்டும் யோகியமா? சரி விடு. மொத்தத்துல நம்ம குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம். எல்லாருமே ஒன்னா சேர போறோம். நம்ம ஃபேமிலி செம்ம ஃபேமிலி. என்ன குட்டிமா திரும்ப வாந்தி எடுத்தியா? ஆமாங்க, 4-5 தடவை வாமிட் பண்ணிட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு, த்ரோட்டெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. சுடு தண்ணி வெது வெதுன்னு இருக்கு, குடிச்சினா தொண்டைக்கு இதமா இருக்கும். தண்ணி குடிச்சா கூட வாமிட் வருது, நான் அப்புறம் குடிக்கிறேனே. நைட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டதை ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப காரமா வேற இருந்துச்சா, வயிறுலாம் எரியுதுங்க. சாரி குட்டிமா, ராத்திரி கண்ட இடத்துல அந்த இடத்துல சாப்பிட்டு எனக்கு செட் ஆயிருச்சு.
உனக்கு செட் ஆகுமா நான் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கணும். சே, பாலம்பழமும் நீ சாப்பிட்றேன்னு சொன்னப்போ நான் விட்டுருக்கணும். அதே மீறி உன்னை சாப்பிட வச்ச மத்தியா, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. சாரி குட்டிமா. விடுங்க, ஏதோ தவறு நடந்துருச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? இல்ல குட்டிமா, நான் மட்டும் உன்னை கம்பல் பண்ணாம இருந்தா இப்படி இருக்குமா? விடுங்க, பரவாயில்ல. நான் வெறும் வயித்துல படுக்க கூடாதுன்னு தானே கம்பல் பண்ணி சாப்பிட வச்சீங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு நமக்கு என்ன தெரியும்? நான் வீட்டு உள்ளே வாந்தி எடுத்து உங்களை க்ளீன் பண்ண வச்சுட்டேனே, அதை நினைச்சதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ லூசு, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு ஃபீல் பண்ணுகிற? எனக்கு ஒண்ணுனா நீ பாத்துக்க மாட்டியா? நான் பாத்துக்கலாங்க, ஆனா உங்களை போய் இதெல்லாம் செய்ய வச்சு. நல்ல கதையா இருக்குது. புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டி மட்டும் தான் பாத்துக்கணும்னு எங்கேயும் எழுதி வைக்கல. பொண்டாட்டிக்கு முடியலனாலும் புருஷங்காரன் பாத்துக்கணுமா, அதுக்கு பேர் தான் கேரிங். உனக்கு ரொம்ப முடியலனா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சமைக்கிறதுல இருந்து துவைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஒரு நாள் தானே குட்டிமா, இதுக்கு போய் ஃபீல். ஏய், என்னாச்சு? முடியலையா? எனக்கு ரொம்ப வயித்தை புரட்டிட்டு வருதுங்க, வாமிட் வர மாதிரி சரி, இருக்கு. முதல்ல வா, டாக்டர் போய் பாத்துட்டு வந்துருவோம். வேணாங்க, கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். இல்ல குட்டிமா, செல்ஃப் மெடிகேஷன் பார்த்ததெல்லாம் போதும். முதல்ல டாக்டரை பார்த்து ஊசி போட்டு வந்தா சரியாகும். நீ முதல்ல கிளம்பு. நான் எங்கேயும் வரலங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன். குட்டிமா, சொன்னா கேளு குட்டிமா, இப்படி அடம் பிடிக்காத. இது பார், அப்பயே போய் டாக்டர் பார்த்துட்டு வந்தோம்னா நேரத்துக்கு உனக்கு சரியா இருக்கும். நீ தான் டாக்டர் கிட்ட வர மாட்டா, நடம் பிடிச்சின்னு இருக்கிற. போய் பார்த்துட்டு வந்துடலாமே ப்ளீஸ். மதிய வரைக்கும் பார்க்கலாங்க, அப்பவும் சரியாலன்னா அப்புறம் டாக்டர் கிட்ட போலாம். அதுக்கப்புறம் போறதுக்கு இப்பயே போயிட்டு வந்துடலாம்ல. ஐயோ, என்னால முடியலங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. படுத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் போல பாரு, இருக்கு. நான் கார் ஓட்ட போறேன், பின்னாடி சீட்ல நீ படுத்துனே வா. போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ முதல்ல எழுந்துரு, வா. எழுந்து உட்காரு, வா. ஐயோ, என்னால போலான்னு சொல்றேன்ல. முடியல. குட்டிமா அந்த ஆபீசர் தான் பேசுறாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். தம்பி, தமிழரசு தானே பேசுறீங்க? ஆமா சார். சாரி தம்பி, வேலை போன டென்ஷன்ல நான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். குடிச்சிருந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல சார். காலேஜ் சீட் விஷயமா உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? இந்த சிச்சுவேஷன்ல கேட்க கூடாது தான். இல்ல தம்பி, அது விஷயமா பேசுறதுக்காக தான் நானே ஃபோன் பண்ணேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அடுத்த லெவல்ல ஒரு ஆபீசர் இருக்காரு, என்னோட ஜூனியர் தான். அவர்கிட்ட போய் என் பேரை ரெஃபர் பண்ணுங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, அவர் கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாரு. தேங்க்யூ சார். சார், ஒரு பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா? பிரேம்குமார்ப்பா, ரொம்ப நல்ல மனுஷன். நான் அனுப்புனேன்னு சொல்லி அவரை போய் பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிறத அவர் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பா சார். லேட் பண்ணிடாதீங்க தம்பி. சார், நான் உடனே போய் பாத்துறோம் சார். சார், உங்க கஷ்டத்துலயும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்களே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல தம்பி, இதுல என்ன இருக்கு? அவரை நீங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. குட்டிமா, அந்த ஆபீசரோட ஜூனியர் யாரோ ஒருத்தர் இருக்காரா, அவர் போய் பார்த்தா சீட் கிடைக்கும்னு சொல்றாரு. வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்க, இந்த நிலைமையில என்னால எப்படி வர முடியும்? வேற வழியே இல்லை குட்டிமா, போய் பார்த்துட்டு வந்து தான் ஆகணும். என்னால முடியலங்க, 5 நிமிஷம் கூட உட்கார முடியல. நீங்க மட்டும் வேணா போய் நான் மட்டும் பார்த்துட்டு எப்படி குட்டிமா? கேண்டிடேட் யாருன்னு கேட்டா யாரை காட்டுறது? என்னதான் நான் புருஷனா இருந்தாலும் நீ வந்தா வேலையாகும். வா போலாம். அங்க போயும் வாமிட் வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. முதல்ல டாக்டர் கிட்ட போவோம், அவர் தான் மெடிசன் கொடுப்பாரு, வாமிட் நின்றோம். அதுக்கப்புறம் போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம். அதையும் மீறி ஏதாவது இருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு என்னமோ ஒரு போய் பார்த்தா சீட்டு கன்ஃபார்மா கிடைக்கும்னு தோணுது. எனக்கு என்னமோ ரொம்ப அலுப்பா இருக்குங்க. இப்படியே எத்தனை பேர்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறது? சீட்டு கிடைக்கிற வரைக்கும் இப்படி அலைஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஒரு ஆபீசர் நமக்காக கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்கிறாருல்ல, இவர் போய் பார்த்தா கண்டிப்பா சீட் கிடைக்கும். என்ன நம்பு. சரிங்க, போலாம். நான் குளிக்கணும். சரி இரு, நான் ஹீட்டர் போடுறேன். குட்டிமா, ட்ரெஸ் ஏதாவது எடுத்து சொல்லி எடுத்து ட்ரெஸ் வச்சிருக்கேன். எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, வெறும் இடத்துல போய் டாக்டரை பார்க்க முடியாது. நான் சுக்குமல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள குளிச்சிட்டு ரெடியா இரு. ஓகே கனக? வாங்கண்ணே. என்ன சிஸ்டர், ரொம்ப பிஸியா? துணி துவைச்சு காய போட போறேன். சரி வாங்க, டிஃபன் சாப்பிடுங்க, உப்புமா ரெடியா இருக்கு. இல்ல சிஸ்டர், வீட்ல இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். கனகங்க? அவர் எப்பவும் கிளம்பிட்டாரே. அதுக்குள்ள கிளம்பிட்டானா? என்னங்கண்ணே, அவர் காலையில 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாரு. ஹோட்டல்ல ஜோசப் மட்டும் தனியா கஷ்டப்பட்டு இருப்பான், நான் போனாதான் உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு போனாரு. சரி டிஃபன் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா அது கூட டைம் இல்லன்னு சொல்லி கிளம்பிட்டாரே. என்னம்மா இது, அவன் ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இல்லங்கண்ணா, நீங்க போன் பண்ணதா சொல்லி தானே அவர் கிளம்பினாரு. நானா? நான் உனக்கு போனே பண்ணலையாம்மா. அப்படி பண்ணியிருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேனே. அப்போ நீங்க போன் பண்ணலையா? இல்லையம்மா. ஹோட்டல்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, கூட்டம் அலமோதுது, சமாளிக்க முடியல. உடனே கிளம்பி வான்னு நீங்க போன் பண்ணதா சொல்லிட்டு தானே அவர் போனாரு. அவன் சரியான ஹோட்டல் பைத்தியம்மா. எப்ப பார்த்தாலும் ஹோட்டலை பத்தி அதே யோசனையா தான் இருப்பான். ஹோட்டலுக்கு 10 மணிக்கு போனா போதும். இத்தனை நாள் அப்படிதானே போயிட்டு இருந்தான். இன்னைக்கு என்னாச்சு? புதுசா 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கிறான். எனக்கும் அதானே புரியல. நீங்க வர சொன்னதா எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? நான் தான் சொன்னேனே சிஸ்டர், அவனுக்கு ஹோட்டலை தவிர வேற எதுவும் யோசிக்க தெரியாது. உடனே கிளம்புறேன்னு நீங்க எதையாவது சொல்லி தடுத்துருப்பீங்க, அதான் போய் சொல்லியிருப்பான். நான் கிளம்பிட்டேன்னு என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்படியே நேராக ஹோட்டலுக்கு போயிருப்பேன். ஓகே சிஸ்டர், அவன் அங்கே டென்ஷனில் இருப்பான், நான் கிளம்புறேன். என்னாச்சு இவருக்கு? என்கிட்டயே போய் சொல்றாரு. நைட்டு கூட சரியா பேசல.
அந்த பிரபாகர் பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அப்படின்னா இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு. நான் யாரை விசாரிக்கிறது? அண்ணே, ஒரு நிமிஷம். என்னம்மா, என்ன விஷயம்? அண்ணே, என்ன தீபா வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போறீங்களா? தீபா வீட்டுக்கா? தீபா வீட்டுக்கு எதுக்குமா? அவங்க என்ன டெய்லர் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, அதுக்குதான். இவ்வளவுதானா? ஆனா தீபா வீட்ல இருப்பாங்கன்னு தெரியலையே. அவங்க கண்டிப்பா வீட்ல இருப்பாங்க. நான் நேத்தே போன்ல பேசிட்டேன். ஓஹோ, ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க. உங்களால கூட்டிட்டு போக முடியுங்களா? ஏன் கேக்குறேன்னா, எனக்கு சென்னை புதுசு இல்ல, இந்த இடம்லாம் தெரியாது, அதனாலதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், நான் கூட்டு போறேன். ஆனா நீங்க திரும்பி வரும்போது தனியா ஆட்டோல தான் வரணும், பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, ஒரு 5 நிமிஷம் நான் துணியை காய போட்டுட்டு தைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு ஆட்டோ மட்டும் கூட்டிட்டு வந்துடுறீங்களா? ஓகேம்மா. சரி. இந்த வீடு தான், வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி. அம்மா, இவங்க நம்ம கனகோட ஒய்ஃப். தீபா பார்க்கணும்னு சொன்னாங்க, கூட்டிட்டு வந்தேன். வணக்கம்மா. வணக்கம்மா. நீ வருவேன்னு சொன்னா பக்கத்துல தான் கடைக்கு போயிருக்கா. உள்ள வா, உள்ள வாப்பா. இல்லம்மா, ஹோட்டல்ல கனகு தனியா இருப்பான், நான் கிளம்புறேன். சிஸ்டர், நீங்க தீபா பார்த்துட்டு கிளம்புறீங்களா? சரி, நான் ஆட்டோ சரி, பிடிச்சு நான் போயிடுறேன். வரேன். நீ உள்ள வாமா. வாமா. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்லங்க, வேணாங்க, நான் வரும்போது சாப்பிட்டே வந்துட்டேன். தீபா உடனே வந்துருவாங்கல்ல? இப்ப உடனே வந்துருவோமா, போன் ரீசார்ஜ் பண்ணதா போயிருக்கா. ஆமா, உன் பேரு என்ன? தீபா ஏதோ சொன்னா, நான் தான் மறந்துட்டேன். ரோஜா. நல்ல பேருமா. கனகு தம்பி என்ன உங்களுக்கு சொந்தமா? ஆமாங்க, என் புருஷன். நல்லா பேசுறமா, ரொம்ப சகஜமா இருப்ப போல இருக்கு. ஆமாங்க, நான் எப்பவுமே இப்படிதான், மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டேன், எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவேன். நல்ல விஷயம் தாம்மா. நீ கொஞ்சம் இரு, நான் சாப்பிட ஏதாவது எடுத்து இல்லங்க, வரேன். வேணாம், பரவாயில்ல. இரு, முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்க, எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? முதல்ல உட்காரு. இந்தா, அடுத்த வாட்டி வரும்போது கனகு தம்பியை கண்டிப்பா அழைச்சிட்டு வா, சரியா? ரொம்ப அடக்கமான பொண்ணா இருக்கம்மா. கனகு கேத்த ஜோடிதான் நீ. கனகு கூட அப்படிதான், ரொம்ப அடக்கமான பையன். அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாப்ல. பெரியவங்க கிட்ட அப்படி ஒரு மரியாதை. அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கம்மா. சும்மா பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காத. உன் புருஷன் மாதிரி ஒரு உழைப்பாளிய எங்கேயுமே பார்க்க முடியாது. அவருக்குன்னு யாரும் ஆதரவு இல்லைனாலும் உழைச்சு சுயமா முன்னேறி இருக்காருமா. ஆரம்பத்துல வேலை இல்லாம ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல, பெருசா ஹோட்டல் வச்சு காரு வாங்கி நல்லா வசதியா இருக்காரு. தாய் இல்லாத புள்ள தருதலையா போயிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா கனகு அப்படி இல்லம்மா. குணம்னா அப்படி ஒரு குணம், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இந்த காலத்துல யார் அப்படி இருக்கா சொல்லு? உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேம்மா. கனகு சின்ன வயசுல இருந்தே பாசத்துக்காக ஏங்கின பையன். அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இனிமே நீதான் தாய்க்கு தாயா இருந்து அவரை நல்லபடியா பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்குவேங்க, அதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஆமா, அவரை பத்தி இவ்ளோ சொல்றீங்களே, அவர் அடிக்கடி இங்க வருவாரா? ஆஹா, அடிக்கடிலாம் இங்க வரமாட்டாரு. ஏதாவது வேலை இருந்தா வருவாரு, இல்ல வழியில எங்கேயாவது பார்த்தா பேசிக்கிறதோட சரி. அப்படின்னா என் வீட்டுக்காரர் உங்களுக்கு சொந்தம் இல்லைங்களா? ஆஹா, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நீங்க தம்பி தம்பின்னு உரிமையா சொன்னதுனால சொந்தமா இருக்குமோன்னு நினைச்சேன். இல்லம்மா, கனகு தம்பி எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அதுவும் நம்ம தமிழ் இருக்காருல்ல, அவர் மூலமா தான் பழக்கம். தீபா, எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். டெய்லர் கடைக்கு போகணும் தீபா, இந்த பிளவுஸ் தைக்க கொடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன். சரி போலாம். அம்மா, நான் டெய்லர் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. வாங்க. வரேங்க தீபாம்மா. வாமா. தீபா, சாரி, நான் உங்களை ரொம்ப அவசரப்படுத்துறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் அதை உடனே முடிச்சிடணும், இல்லனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ஒன்னும் இதுல சங்கடம் இல்லையே? அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல. நான் டெய்லர் கடை தானே காட்ட போறேன், நானா ஸ்டிச் பண்ண போறேன். தீபா, இன்னொரு விஷயம், நேத்தே உங்ககிட்ட விளக்கமா கேட்கணும்னு நினைச்சேன். சிக்னல் கிடைக்கலன்னு போனை கட் பண்ணிட்டீங்களே. அன்னைக்கு தமிழண்ணன் வீட்டுக்கு விருந்தப்ப பிரபாகர்னு ஒருத்தர் வந்தாருல, அவர் யாருங்க? அவர் பத்தி கேட்டா மட்டும் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க? என்ன தீபா, எதையும் பேச மாட்டேங்கிறீங்க?
நேத்து போன்ல தான் சிக்னல் கிடைக்கல, இன்னைக்கு உங்களுக்குமா? நான் கேட்டதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா சொல்லுங்க, அவர் யாரு? சொன்னா அதிர்ச்சி ஆயிட மாட்டீங்களே. அவர் வேற யாரும் இல்லைங்க, என் முன்னாள் புருஷன். ஏங்க ஏங்க, ஐயோ நில்லுங்க. என்ன சொன்னீங்க? முன்னாள் புருஷனா? ஆமாங்க, என்னோட கெட்ட நேரம் எனக்கும் அவருக்கும் செட் ஆகாம பிரிஞ்சு இப்ப தனியா தான் இருக்கும். அப்ப முன்னாள் புருஷன் தானே சொல்லணும். முன்னாள் புருஷனா? நான் இந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஏங்க, நம்மள ஒருத்தர் தொட்டு தாலி கட்டிட்டாருன்னா அவர் எப்பவும் புருஷன் தானே. அவர் போய் முன்னாள் புருஷன், முந்தா நாள் புருஷன் ஏன் இப்படி சொல்றீங்க? ஏங்க இருங்க. ஏங்க ஏங்க தீபா நில்லுங்க. நிஜமாவே அவர் பிரிஞ்சிட்டீங்களா? அதனாலதான் அவரை பார்த்ததும் அன்னைக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எல்லாருமே முழிச்சிங்களா? நான் இல்லைன்னு சொன்னாலும் அதாங்க உண்மை. ஐயோ, கேட்கவே எனக்கு அதிர்ச்சியா இருக்குங்க. ஏங்க, அப்படி உங்களுக்குள்ள என்னங்க பிரச்சனை? ஏன் பிரிஞ்சிட்டீங்க? 2 பேருக்கும் ஒத்து வரலையா? குடிப்பாரா? சண்டை போடுவாரா? அடிப்பாரா? ஏங்க தீபா நில்லுங்க. உங்களுக்கு தாங்க கேக்குறேன் தீபா, சொல்லுங்க. ஐயோ, 2 பேருக்கும் என்னங்க பிரச்சனை? சொல்லுங்க. அதான் சொன்னனே, 2 பேருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சிட்டோம். என்னங்க நீங்க பொண்ணா பிறந்துட்டு இப்படியா நடந்துக்குவீங்க? புருஷன் பொண்டாட்டினா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்க செய்யும். எல்லா விஷயத்திலயும் ஒத்து போகாதுங்க. சில புருஷன் பொண்டாட்டிங்க வட துருவம் தென் துருவமா தான் இருப்பாங்க. அதுக்காகலாம் பிரிஞ்சுட கூடாதுங்க. அனுசரிச்சு குடும்பம் நடத்தணும். ஆம்பளனா அழகாவும் இருப்பான், அசிங்கமாவும் இருப்பான், நல்லவனாவும் இருப்பான், கெட்டவனாவும் இருப்பான். அதுக்காக அவன் மேல கோவப்படுறது, சண்டை போடுறது, பிரிஞ்சிருக்கிறதுன்னு இருந்தா நல்லாவா இருக்கும்? நாம பிரிஞ்சிருந்தா ஊர்ல நம்மள பத்தி தான் தப்பா பேசுவாங்க. என்ன தப்பா பேசினா பரவாயில்லங்க, எவனுக்கும் நான் அடிமையா இருக்க முடியாது. ஐயோ, நீங்க பேசுறது எனக்கு புரியலங்க. நீங்க எப்பவும் அவருக்கு பொண்டாட்டியா இருக்கலாமே, ஏன் அடிமையா இருக்கீங்க? குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனை வரதாங்க செய்யும். நான் அடங்க மாட்டேன், அடிமையா இருக்க மாட்டேன்னு உங்களை மாதிரியே எல்லாரும் நினைச்சா அப்புறம் குடும்பம் என்ன ஆகுறது? வீடுனா அடிதடி சண்டை எல்லாமே இருக்கும். இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். ஆனா உங்களை மாதிரி யாரும் பிரியலையே. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்திருந்தா நீங்க அவரோட இருந்திருக்கலாம்ல. என்னால அப்படி முடியாதுங்க. தாங்க முடியாத அளவுக்கு எங்களுக்குள்ள சண்டை வந்ததுனால தான் நாங்க பிரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் சும்மா பேச்சுக்குங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷன் பொண்டாட்டி எப்பவும் ஒன்னா இருக்கலாம். அதுக்கு மனசுதான் வேணும். எங்க ஊர்ல சரஸ்வதின்னு ஒரு அக்கா எங்க பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க புருஷனுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை தாங்க. ஒரு நாள் புருஷன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த அக்கா சுட சுட எண்ணெயை எடுத்து அவங்க புருஷன் மேல ஊத்திட்டாங்க. உண்மைதாங்க, அந்த ஆள் சாக கிடக்க ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்கன்னு ஊர்ல நினைச்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா? அப்படி ஒரு அந்யோன்யமா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, அதுல 1 ரெட்டை பிள்ளைங்க. எனக்கு என்னமோ நீங்களும் அவரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு தான் தோணுது. சான்ஸே இல்லைங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏங்க அப்படி சொல்றீங்க? மனசு வச்சா நடக்குங்க. நம்ம பெத்தவங்க கூட தான் சண்டை போடுறோம், பிரச்சனை பண்றோம், அதுக்காக பிரிஞ்சிருக்கோமா? ஆனா புருஷனோட சண்டை போட்டா மட்டும் ஏங்க பிரியணும்? இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுங்க. அவனை மாதிரி கேவலமான ஒருத்தனோட குடும்பம் நடத்துறத நான் அசிங்கமா நினைக்கிறேன். ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? புருஷன்காரன் தப்பாவே இருந்தாலும் எங்க ஊர் பொம்பளைங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சரி பண்ணி அவனோட குடும்பம் நடத்த தான் பாப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தீபா. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உங்க புருஷன் கிட்ட அவரை பேச சொல்றேன். ஐயோ ஏங்க, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், வீட்ல பெத்தவங்க இருக்காங்க. நீங்க இப்படி பிரிஞ்சிருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்களை சேர்த்து வைக்கணும்னு ஒருத்தர் கூட தோணவே இல்லையா? இதுக்காகவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது? நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உங்க புருஷனை சமாதானப்படுத்த சொல்றேன். இல்லங்க, சொன்னா கேளுங்க ரோஜா. இனிமே சமாதானம் ஆகவே முடியாது. அவன் பேச்சு எடுத்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இந்த பேச்சு இதோட விட்டுருங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நீங்க இப்படி அலட்சியமாலாம் பேசவே கூடாது. நான் கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்ட சொல்றேன். இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. தீபா, நான் என்ன சொல்ல வரேன்னு போதுங்க. அவனால நான் வேணுங்கிற அளவுக்கு வேதனை அனுபவிச்சாச்சு. இனிமே அவனை மனசுல கூட நினைக்க முடியாது. கடை வந்தாச்சு, வாங்க போலாம். வந்த வேலையை பார்க்கலாம்.